கதை ஆரம்பமே ரொம்ப பயங்கரமான ஒரு சீன்ல தான் ஆரம்பிக்குது. ஒரு கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு விசித்திரமான சடங்குக்காக தீ மூட்டிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு பொண்ணை ஸ்பெஷலா ஒரு மேசை மாதிரி இருக்கிற இடத்துல படுக்க வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு கருப்பு மந்திரம் பண்றவன்னு நினைச்சு அவளை கொல்ல தயாரா இருந்தாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அவளை ரொம்ப மோசமா சித்திரவதை பண்ணியிருப்பாங்க. அவளை அடிக்கிறாங்க, காயங்கள் மேல உப்பும் நெல்லிக்காயும் மாதிரி வலியேத்துற விஷயங்களையும் போட்டு துன்பப்படுத்துறாங்க. அந்த பொண்ணு கத்திக்கிட்டே, என்னை கொல்லாதீங்க, உங்க கிராமத்துல இப்போ இருக்கிற அமைதி எல்லாம் என்னால தான் இருக்கு அன்னு சொல்லுறா. ஆனா அங்க யாருமே கேட்கல. ஒரு ஷேமன் சிக்னல் கொடுத்ததும் அந்த பொண்ணோட தொண்டைய ரொம்ப கொடூரமா அறுத்துடுறாங்க. அதுவும் போதாதுன்னு தலையையே உடம்புல இருந்து பிரிச்சுடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம்தான் பெரிய ஷாக். அந்த தலை இன்னும் நடுங்கிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா அவங்க கொன்றது சாதாரண மனுஷி இல்லை. தலை வெட்டப்பட்ட பிறகும் அது இன்னும் உயிரோட மாதிரி அசைந்துக்கிட்டே இருக்கிறத பார்த்ததும் அங்க இருந்தவங்க எல்லாரும் பயந்து ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் சீன் மாறுது. நிறைய நாட்கள் கழிச்சு நகரத்துல இருக்கிற அலீனான்ற ஒரு பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. அவளோட அம்மா அப்பா இருவரும் இறந்துட்டாங்க. அதுல அவளோட அப்பா நிறைய கடன் வாங்கி இருந்தாரு. இப்போ அந்த கடனை எல்லாம் அலீனா தான் திருப்பி கட்டணும். அதனால நிறைய பேர் அவளை தொந்தரவு பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அலீனா இப்போ முன்னாடி மாதிரி பலகீனமா இல்லை. அவளை யாராவது மிரட்ட வரும்போது ஒரு பாட்டில உடைச்சு என்னை நெருங்காதீங்கன்னு நேரா எச்சரிச்சுட்டு அங்கிருந்து போயிடுறா. ஆனாலும் இந்த பிரச்சனை இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிட போறது இல்லைன்னு அவளுக்கே தெரியும். பணம் கொடுக்கிற வரைக்கும் இந்த தொல்லை நிற்காது. அதனால எப்படியாவது சீக்கிரம் பணம் சம்பாதிக்கணும்னு முடிவு பண்றா. அலீனாவுக்கு ஒரு தம்பி இருக்கான். அவ வேலைக்கு போற நேரத்துல நண்பர்கள் அவனை பார்த்துக்கிறாங்க. அவளுக்கு ஜியா என்ற ஒரு நெருங்கிய தோழியும் இருக்கா. ஜியா ஒரு ஆத்லீட், ரொம்ப நல்லா விளையாடுவா. ஆனா இப்போ அவளால விளையாட முடியல. ஏன்னா அவளுக்கு இதய பிரச்சனை. இதயம் சரியா வேலை செய்யல, ரத்தம் வேகமா பம்ப் ஆகல. அதனால ஓடுறது போட்டி எல்லாம் நிறுத்திட்டா. இப்போ சிகிச்சைக்கு பணம் தேவை. ஒரு பக்கம் அலீனாவுக்கு பணம் வேணும், இன்னொரு பக்கம் ஜியாவுக்கும் அவசரமா பணம் தேவை. இதை தீர்க்கத்தான் அவர்களோட குழுவில் இருக்கிற 2 பையன்கள் ஒரு ஐடியா சொல்றாங்க. ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு திருடலாம்னு. இவங்களோட நோக்கம் பேராசை இல்லை. ஒரே ஒரு தடவை மட்டும் பண்ணலாம், தேவையான அளவு பணம் மட்டும் எடுத்துட்டு வெளியேறலாம்னு முடிவு பண்றாங்க. அலீனாவுக்கு இது சரியா தோணல. ஆனா சூழ்நிலை அவளை தள்ளி செல்றது. அதனால மனசுக்கு பிடிக்கலன்னாலும் நண்பர்களை சப்போர்ட் பண்றா. காணி அவங்களை குறிப்பிட்ட ஒரு வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போறான். அங்க வெள்ளிக்கிழமை நாளெல்லாம் வீட்டுக்காரர்கள் வெளியே போயிருப்பாங்கன்னு அவன் சொல்லுறான். அதனால நாள் முழுக்க வீட்டை அப்சர்வ் பண்ணி இரவுல உள்ள புகலாம் என்று பிளான் போடுறாங்க. வீட்டுக்குள்ள நுழைந்ததும் 3 பேரும் 3 பக்கமா பிரிஞ்சு தேட ஆரம்பிக்கிறாங்க. எது கிட்டுதோ அதை மெதுவா எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல அலீனாவுக்கு பேராசை ஏற ஆரம்பிக்குது. அங்க நிறைய தங்க நகைகள் கிடைக்குது. அதை பார்த்த உடனே, இதையெல்லாம் எடுத்துட்டோம்னா எங்க இப்போட பிரச்சனை மட்டும் இல்லை, எதிர்காலத்துக்கும் செட் ஆயிடும். இதுக்கப்புறம் ஒருபோதும் திருட வேண்டிய அவசியமே வராது அன்னு மனசுக்குள்ள நினைக்கிறா. அதுக்கப்புறம் அவகிட்ட கிடைச்ச எல்லா நகைகளையும் பையில திணிக்க ஆரம்பிக்கிறா. அதே நேரம் மறுபக்கம் காணி பணம் தேடுற இடத்துல திடீர்னு ஒரு துண்டிக்கப்பட்ட தலையை பார்க்கிறான். அதை பார்த்து பீதி பிடிச்சு கத்திக்கிட்டே பின்னாடி போகிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் திரும்பி பார்க்கும்போது அங்கே எதுவுமே இருக்காது. காணியும் அலீனாவும் கீழே இறங்கி இன்னும் ஏதாவது கிடைக்குமா என்று பார்க்க போறாங்க. அங்க ஒரு தாங்க முடியாத துர்நாற்றம் அடிக்குது. அதே நேரம் மேல மாடியில இருந்த ஃபாத்தா கண்ணாடியில தன்னோட உருவத்தை பார்த்து திடுக்கிடுறான். அவனோட வயிறு அசாதாரணமா பெருசா தெரியும். ஏதோ சரியில்லைன்னு அவனுக்கே புரியும். ஆனா அவன் அதை புறக்கணிச்சிட்டு நண்பர்களை தேட ஆரம்பிக்கிறான். அந்த நேரம் கீழே இருந்த நண்பர்கள் இன்னும் பெரிய அதிர்ச்சியில் இருக்காங்க. ஏன்னா அவர்களோட முன்னாடி சில சடலங்கள் கிடக்குது. கண்கள் விரிஞ்சு போயிருக்கும், முகம் வலியோட உறைந்த மாதிரி இருக்கும். அப்போ அவர்களோட கவனம் அங்கே இருந்த இன்னொரு பொண்ணு மேல போகுது. அந்த அறை முழுக்கவே பயமூட்டும் மாதிரி இருக்கும். விசித்திரமான சடங்கு பொருட்கள், எங்கும் மெழுகுவர்த்திகள், நடுவுல ஒரு வட்டத்துக்குள்ள கயிறால கட்டப்பட்டபடி ஒரு பொண்ணு படுத்திருப்பா. அந்த பொண்ணு தன்னோட பேரு சூமா என்று சொல்லிக்கிறா. அவ ரொம்ப பயந்த மாதிரி நடக்கிறா. என்னை இங்கே அடைச்சு வச்சிருக்கிறவன் நிறைய பேரை கொன்றுட்டான், என்னையும் ஒரு சடங்குல பலி கொடுக்க போனான், ஆனா ஏனோ நடுவுல நிறுத்திட்டான்னு சொல்லுறா. காணி இதை கேட்டதும் அவளை பார்த்து பரிதாபப்படுறான். இவளையும் காப்பாற்றணும்னு முடிவு பண்ணி
கத்தியால அவளை கட்டியிருந்த கயிறை அறுத்துடுறான். அதுக்கப்புறம் எல்லாரும் மேலே வர்றாங்க. வெளியே இருக்கிற ஜியாவை கூப்பிட்டு காரை ரெடியா வச்சுக்க சொல்லுறாங்க. ஆனா இதுக்கப்புறம் தான் பெரிய ட்விஸ்ட். அவங்க வெளியே போறதுக்கு முன்னாடியே வீட்டில் இருந்த எல்லா கதவுகளும் ஜன்னல்களும் வெளியே போகும் வழிகளும் தானாகவே பூட்டி கிடக்கும். சில இடங்கள்ல பழைய கொடிகள் மாதிரி ஏதோ பரவி வழியையே மூடி இருக்கும். ஃபாத்தா சமையலறையிலிருந்து சிலிண்டர் எடுத்து கதவை வெடிச்சு உடைக்க முயற்சி பண்றான். ஆனா எந்த கதவும் திறக்காது. இப்போ ஸ்வேதாவுக்கு ஒரு சந்தேகம் வரும். இது சாதாரண விஷயம் இல்ல, இது சாபம். அலீனா அதிகமா திருடினதால இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்றா. அதுக்கே அலீனா, அது எப்படி? கடவுள் என் மனசு தெரிஞ்சுக்குவாரு. நான் பேராசைக்காக திருடல, இனிமேல ஒருபோதும் திருட வேண்டாம் என்பதுக்காகத்தான் அதிகமா எடுத்தேன்னு தன்னோட தரப்பை சொல்லுறான். அப்போ அவங்க சுவர்ல தொங்கியிருந்த குடும்ப புகைப்படங்களையும் ஒரு பெரிய ஃபேமிலி ட்ரீயையும் கவனிக்கிறாங்க. அதுல சூமாவோட போட்டோவும் இருக்கும். அதை பார்த்துட்டு எல்லாரும் கலங்கிடுறாங்க. ஒரு கைதியா கட்டி வச்சிருந்த பொண்ணோட படம் இந்த வீட்டு குடும்ப மரத்துல எப்படி இருக்குன்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. அதே ஃபேமிலி ட்ரீல கதை ஆரம்பத்துல கொல்லப்பட்ட அந்த பொண்ணோட படமும் இருக்கும். ஆலினாவும் ஃபாத்தாவும் இன்னும் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. அந்த பழைய பொண்ணுக்கும் சூமாவுக்கும் ஒரே பிறந்த நாள். அப்படின்னா இவங்க இருவருக்குள்ள ஏதோ இரத்த சம்பந்தம் இருக்கும்னு சந்தேகம் வலுப்பட ஆரம்பிக்குது. இதுக்கிடையில காணியும் சூமாவும் மட்டும் தனியா இருக்கும் ஒரு நேரம் வரும். அப்போ சூமா ஏதோ புரியாத மாதிரி முணுமுணுத்துக்கிட்டு இருப்பான். காணி அவள் என்ன சொல்றா என்று நெருங்கி பார்க்கும்போது அவளோட கண்கள் முழுக்க கருப்பா மாறி இருக்கும். அடுத்த நொடியில அவ வாயிலிருந்து ஒரு விசித்திரமான பூச்சி, பாம்பு மாதிரி அசைகிற ஒரு ஜீவி, அதை எடுத்து காணியோட காதுக்குள்ள திணிக்கிறா. அது உள்ள போனவுடன் காணி வலியால் துடிக்க ஆரம்பிக்கிறான். அந்த நொடியிலேயே காணிக்கு புரிஞ்சிடுது, சூமா நல்லவளே இல்ல, அவளே ஏதோ ஆபத்தான ஒன்று. இப்போ அவள் தன்னோட உண்மையான குரலில, நீங்க இங்க வரவே கூடாது, இப்போ உங்களால இங்கிருந்து உயிரோட போக முடியாதுன்னு மிரட்டுறா. காணி கத்திக்கிறான். சத்தம் கேட்டு நண்பர்கள் ஓடி வர்றாங்க. ஃபாத்தா முன்பக்கம் வரும்போது காணி திடீர்னு அவனையே தாக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவனுக்கு ஃபாத்தாவோட உடம்புல கூட சூமா தான் இருப்ப மாதிரி தோணும். ஃபாத்தாவுக்கும் அந்த பூச்சிகள் ஏறி இருக்கும் போல அவன் மாற ஆரம்பிக்கிறான். மெதுவா அவன் பைத்தியமா மாறி கடைசியில உயிரையே இழந்துடுறான். வெளியே காத்துக்கிட்டு இருந்த ஜியா உள்ள போனவங்க யாருமே வரலன்னு கவலைப்படுறான். அதனால வாக்கி டாக்கியோட கதவு கிட்ட வந்து பேசுறான். அப்போ ஃபாத்தாவோட குரல் மாதிரி பதில் கேக்குது. ஆனா அது ஃபாத்தா இல்ல, சூமா தான். அவ திடீர்னு தலைகீழா தொங்கியபடி வந்து ஜியாவை தாக்குறா. ஜியா பயந்து ஓட முயற்சி பண்றா. ஆனா அவ ஹார்ட் பேஷண்ட் இல்லையா? அதிக பயமும் அதிர்ச்சியும் சேர்ந்ததால அவளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அப்படியே சாவு வந்துடுது. அதே நேரம் மேல மாடியில அலீனா தன்னோட அப்பாவோட பேய் மாதிரி ஒரு உருவத்தை பார்த்து பயந்து ஓடுறா. ஓடிக்கிட்டே வரும்போது ஒருத்தர் மேல் மோதுறா. அவர்தான் அந்த வீட்டோட உண்மையான சொந்தக்காரர். அவரே ஒரு ஷேமன். அவர் அலீனாவையும் காணியையும் ஒரு இடத்துல உட்கார வச்சு ஒரு சடங்கு பண்ணி அவர்களோட காதுக்குள்ள இருந்த அந்த பூச்சிகளை வெளியே எடுக்கிறார். அதுக்கப்புறம் அவர் நேரா சொல்லுறார், சூமா ரொம்ப ஆபத்தானவள். அவளை நீங்க கட்டிலிருந்து விடுவிச்சது உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்கே பெரிய ஆபத்தை தந்திருக்குன்னு. ஆனா அலீனாவும் காணியும் முதல்ல இதை நம்ப மாட்டாங்க. அதனால அந்த ஷேமன் இன்னொரு சடங்கு பண்ணி அவர்களுக்கே கடந்த காலத்தை காட்டுறாரு. கதை ஆரம்பத்துல பார்த்த அந்த சீனுக்குள்ள அவர்களை மாதிரி அனுபவிக்க வச்சு உண்மையை புரிய வைக்கிறார். அப்போதுதான் அவர்களுக்கு தெரியும், கதை ஆரம்பத்துல கொல்லப்பட்ட அந்த பொண்ணு உண்மையிலேயே ஒரு சூனியக்காரி. சாதாரண மந்திரவாதி இல்ல, அழியாத சக்தியோட இருந்தவள். அவளால இரத்த வழியில, அதாவது பிளட் லைன் வழியா திரும்ப திரும்ப இந்த உலகத்துக்கு வர முடியும். சூமாவும் அதே இரத்தத்தைச் சேர்ந்தவள்தான். இதுக்கப்புறம் இன்னும் பெரிய ட்விஸ்ட் வருகிறது. அந்த சூனியக்காரியை முழுக்க முடிவுக்கு கொண்டு வர முடிவது அலீனாதான். ஷேமனோட ஆத்மா மாதிரி ஒரு சக்தி அலீனாவுக்குள்ள செல்கிறது. அதுக்கப்புறம் அலீனா ஒரு புனித வாளை எளிதாக எடுத்துக்கிறா. சாதாரணமா யாராலும் அதை தூக்கவே முடியாது போல காட்டுறாங்க. அந்த நேரத்துல சூமா மீண்டும் வர்றா. ஷேமன் உடனே அலீனாவையும் காணியையும் ஓடச் சொல்றாரு. இங்க நிக்காதீங்க, இவளை கட்டுப்படுத்த முடியாதுன்னு அவசரமா எச்சரிக்கிறார். அதுக்கப்புறம் அலீனாவும் காணியும் அங்கிருந்து தப்பிக்க ஓடுறாங்க. வழியில அவர்களோட நண்பர்கள் எல்லாரோட சடலங்களையும் பார்த்து அதிர்ச்சியில விழுறாங்க. சூமா அங்கேயே நிக்க மாட்டா.
இறந்தவர்களையே ஜோம்பி மாதிரி எழுப்பி அவர்களுக்கு பின்னாடி அனுப்புறா. அதனால அந்த இடம் இன்னும் கொடூரமா மாறிடுது. கடைசி கிளைமேக்ஸில் சூமா அலினாவோட அப்பா உருவம் எடுத்துக்கிட்டு அவளை மனசுல உடைக்க முயற்சி பண்றா. ஆனா இத்தனை கஷ்டம் பார்த்த அலீனா இப்போ மாறி போயிருப்பா. அவள் அதில் மயங்க மாட்டா. சரியான நேரத்துல அந்த புனித வாளை பயன்படுத்தி சூமாவோட தலையை அறுத்து அவளை முடிவுக்கு கொண்டு வர்றா. இதுக்கப்புறம் ஸ்டோரி கொஞ்சம் செட்டில் ஆகுது. அலீனா தன்னோட தம்பியோட வாழ்க்கையை பார்த்துக்கிறா. திருடின பணத்தை வைத்து அப்பா விட்டு சென்ற கடனையும் அடைக்கிறா. ஆனா ஒரு நாள் மறுபடியும் ஒருத்தன் அவளை தொந்தரவு பண்ண வர்றான். அப்போ அவள் அந்த வாளை எடுத்து காட்டி அவனை ஓட விடுறான். ஆனா அந்த வாளோட எடை மெதுவா அதிகமா ஆக ஆரம்பிக்குது. அப்போ ஷேமன் மறுபடியும் அவள் முன்னாடி தோன்றி இந்த வாளை தீமையை அழிக்க மட்டும்தான் பயன்படுத்தணும், தனக்காகவோ கோபத்துக்காகவோ பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றாரு. அலினாவும் அதுக்கு ஒத்துக்கிறான். அதோட படம் முடிஞ்சிடுது.